நிலத்துக்காக நம்ம அப்பா வந்து அடித்து சித்திரவதைப்படுத்தினாங்கல்ல, ஏன் இந்த நிலத்துக்காக நம்ம போராடக்கூடாது? திண்டுக்கல் மாவட்டம் சிலம்பங்காடு மலைப்பகுதி. பழியரின மக்களின் பண்பாட்டை காக்கவும் படும்பாட்டை போக்கவும் ஒற்றை குரலாய் ஓங்கி ஒலித்து கொண்டிருக்கிறது இந்த ஒற்றை குயில். வணக்கம், என் பேர் மல்லிகா. நான் பழியர் சமூகத்துக்காக வந்து நான் வேலை செய்கிறேன். பழியர் சமூகம்னு சொன்னால் காட்டுக்குள்ளே தான் இருப்போம். ஏன்னா காடு தான் எங்கள் வாழ்வாதாரமே, வந்து எங்கள் காடு தான். காட்டுக்குள்ளே வந்து இந்த சிறுவன மகசூல் இதெல்லாம் வந்து நாங்கள் எடுத்து பிழைக்கிறவங்க தான். ஆனால் இருந்தாலும் இந்த 2000 வன உரிமை சட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எங்கள் மக்கள் வந்து நிலத்துக்காக போராடி ஃபாரஸ்ட்லேருந்து நிலம் வாங்கியிருக்கோம். இந்த எல்லா பழியின மக்கள் வந்து நாங்கள் வாங்கியிருக்கோம். ஆனால் அதுக்காகவும் வந்து நான் நிறைய போராட்டங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். மல்லிகா என்னும் மலைத்தேனி மண்ணுரிமை மீட்க வந்த மணற்கேணி. எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதேதோ தருணங்களில் போராட்டங்கள் உண்டு. ஆனால் போராட்டங்களே வாழ்வாகி போனது இவருக்கு மட்டும்தான். மக்களுக்கு வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், நான் சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து இப்படி இந்த மாதிரி ஒரு காடு, அந்த காட்டில் வந்து சிலம்பங்கனல்னு சொல்லிட்டு ஒரு காடு, அந்த காட்டை வந்து எங்கள் அப்பா உருவாக்குனார். பக்கத்து காட்டில் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவன் வந்து இவன் காட்டில் நல்ல வருமானம் வருது, இந்த காட்டை எப்படியாவது அபகரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் கூப்பிட்டுட்டு வந்து எங்கள் அப்பாவை அடித்து சித்திரவதைப்படுத்தி, அப்போ நாங்கள் சத்தம் போட்டோம், யாருமே வரல. அப்போ எங்கள் அப்பாவை அடித்து தள்ளி விட்டு அந்த கம்பில் அருவா படங்கள்லாம் அடித்து தள்ளி விடும்போது எங்கள் அப்பா அப்படியே ஐயோ அம்மான்ட்டு கீழே விழுந்தது, அவர் காலில் ரத்தம் வந்தது எல்லாமே வந்து எனக்கு இன்னும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே தெரியுது. இந்த அளவுக்கு நான் மக்களுக்காக வந்து நான் போராடுறேன், நிலத்துக்காக நான் போராடுறேன். முக்கியமாக வந்து நிலத்துக்காக நான் போராடுவேன். சம உரிமை பெறும் வரை சமரசம் செய்து கொள்ளாத கருவாச்சு. தாய் மடியிலிருந்தும் தாய் மண்ணிலிருந்தும் தள்ளி இருக்க சொன்னால் வாய்மூடி வளைந்து கொடுக்காத வஞ்சியினம். நில உரிமைக்காக நெஞ்சுரத்தோடு வஞ்சினம் கூறி வால் சுழற்றும் வஞ்சியினம். 5 வயதில் தன் அன்பு தந்தைக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து கலக குரல் எழுப்பி நடந்த கால்கள் 50 வயதை தொட்ட போதும் அநீதிக்கு எதிராய் அயராது நடைபோட்டு கொண்டிருக்கிறது. 20 ஆண்டுகளாய் மண்ணுரிமை மீட்புக்காய் மார்த்தட்டி நிற்கிறார் இந்த மரக்குடி தமிழச்சி. தலைமுறையாய் தட்டி பறித்த உரிமைகளை எல்லாம் சட்டக்கதவுகளை தட்டி தட்டியே பெற்றுத்தர முயல்கிறது இந்த காட்டாறு. மல்லிகா என்னும் மந்திர சொல் பழியரின மக்களின் வாழ்வில் விடியலாய் வந்த கிழக்கு திசை. அந்த பழங்குடி மக்களுக்கு இவரே என்றென்றும் இயக்கு விசை. மண்ணுரிமை போராளி மல்லிகாவின் மகத்தான சாதனைகளுக்கு 2021ஆம் ஆண்டின் சாதனை பெண் என்னும் மகுடம் சூட்டி அழகு பார்க்கிறது வேல்ஸ் கல்வி குழுமம். மக்கள் வந்து எனக்கு இந்த விருதை வந்து வாங்கி கொடுத்ததில் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஆசைப்படுறதெல்லாம் வந்து என் மக்களோடு நான் சேர்ந்து வாங்கணும். பெரிய பெரிய டேஜில் வாங்கினது கூட எனக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்து இல்லை. ஆனால் என் மக்களோடு நான், என் சொந்தக்காரவங்க, என் மக்களோடு நான் வாங்குறப்போ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. கொடுத்த வேல்ஸ் கல்லூரிக்கும் வந்து ரொம்ப நன்றி. பசிக்கிறதா எடுத்துக்கோங்க. உலகத்தில் பிறக்கிற எல்லாருக்குமே ஒரே ஒரு போராட்டம் தான். நீங்கள் யாராக வேணா இருங்க, ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் போராடாமல் இருந்திருக்கவே முடியாது. அது என்னன்னு யோசிக்கிறீங்களா? அது நம்ம எல்லாருக்குமே வர கொலை பசி தான். பசி வந்தால் 10 பறந்துடும்னு பெரியவங்க சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல. நல்ல பசி எடுக்கும்போது ஒருத்தர் லெக் பீஸ் போட்டு பிரியாணி கொடுக்குறாங்கன்னா அவங்கள நம்ம கடவுள்னே சொல்லலாம். எல்லா நோயையும் விட கொடுமையானது பசி தான் அப்படின்னு அன்னைக்கே சொன்னார் நம்ம வள்ளலார். தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்தினை அழித்திடுவோம் அப்படின்னு கோபமாக பேசினாரு பாரதி.
எத்தனை பேருக்கு அடுத்தவங்க பசிக்கு சோறு போடணும் அப்படின்ற எண்ணம் வருது? பாவம், நாமளும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே உழைக்கிறோம். இதில் விதிவிலக்கா பசியாற்றும் அறப்பணியில் ஈடுபடுற ஒரு தன்னலமற்ற பெண்ணை தான் இன்னைக்கு நாம அங்கீகரித்து பெருமைப்படுத்த போகிறோம். சஃப்ரீனா நம்ம சென்னையை சேர்ந்தவங்க தான். ஆனால் இப்போ கோவையில் புளியங்குளத்தில் பசிக்கிறதா எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அறப்பணியை செய்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பெயர் சஃப்ரீனா சதீஷ். என்னோடய ஹஸ்பண்ட் நேம் மரிய சதீஷ்குமார். எனக்கு 2 குழந்தைங்கள் இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். 13 இயர்ஸில் பொண்ணும் 12 இயர்ஸில் பையனும் இருக்காங்க. நான் பிஎஸ்சி சைக்காலஜி முடிச்சிருக்கேங்க. 4 மாதமாக தாங்க கொடுத்துட்ருக்கோம். இதுக்கடையில் பசிக்கின்றதா எடுத்துக்கோங்க. இது ரொம்ப யோசித்து ரொம்ப பிளான் போட்டுலாம் நாங்கள் செய்யலை. திடீர்னு தோணுச்சு. எப்போவுமே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் மந்த்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ், ரொம்ப ரேர் இந்த மாதிரி ரொம்ப இல்லாதப்பட்டவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறது, இந்த ரோட் சைடில் இருக்கவங்களுக்கு, ஹாஸ்பிட்டல்ஸ் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு, அது எப்பயாச்சும் இயர்லி பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் அந்த மாதிரி தான் அது ரெகுலராக அது போயிட்டுருக்கு. ஒரு 11:30க்கு இந்த ஃபுட்டு செஞ்சு நான் வச்சுட்டேங்க. அவர் ஒர்க்குக்கு போயிட்டார். ஃபுட்டு செஞ்சு ஒரு 5 பார்சல் இந்த பாக்ஸில் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு 2 டேஸ் பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் கொஞ்சம் எல்லாருக்கும் அந்த ஷைனஸ் இருக்கும் இல்லைங்களா, போய் எடுக்கலாமா வேண்டாமான்னு அந்த மாதிரி எல்லாருக்கும் இருந்துச்சு. இந்த வழியாக குப்பை எடுக்க போகிறவங்க, முடியாதவங்க, ரொம்ப ஓல்டேஜில் இருக்க பீப்புள், இவங்க ஃபுட்டுக்காக இப்படி க்ராஸ் பண்ணுறப்ப அவங்களுடைய முகத்திலே தெரியும் இல்லைங்களா அந்த வாட்டம், அந்த ஏக்கம், பசியால் இருக்காங்கன்னுட்டு. அப்போ ஒரு ஃபஸ்ட்டு 2 டைம்ஸ் நான் அவங்கக்கிட்ட கேட்டு கொடுத்தேன் வரவங்களுக்கு. ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த போர்டை படி. இவங்க காதல் ஜோடி, அன்பை மட்டுமே முதலீடாக வச்சு வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. சஃப்ரீனாக்கு அவங்க அப்பா அவங்க சின்ன வயசுல இருந்தே பசி எடுக்கிறவங்க யாரையாவது பார்த்தீங்கன்னா எப்படியாவது அவங்களுக்கு சாப்பாடு போட்டுடணும் அப்படின்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. இதை நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். எங்களுக்கு அப்புறம் எங்கள் குழந்தைங்க இதை செய்வாங்க. டெய்லி 100 பேருக்கு நாங்கள் ஃபுட்டு கொடுக்கணுன்னு எங்களோட ஆசை. 100 பேருக்கு முடியல. இது ஸ்டார்ட் ஆகி 1 மந்த், ஆல்மோஸ்ட் 1 மந்த் ஆகிடுச்சிங்க. February 2nd 3rd என்னமோ இந்த நியூஸ் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் 3rd க்ராஸ் பண்ணி நம்ம வந்துட்டோம். இந்த 1 மந்தில் பார்த்திங்கன்னா நிறைய கஸ்டமர் அவங்களுடைய ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க. உங்களோட பிளெஸ்ஸிங்ஸ், உங்களோட விஷஸ் எல்லாத்துக்காகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். பசி எல்லா உயிருக்குமே போதும், அதை போக்குறதே வாழ்நாள் லட்சியமாக வச்சுருக்காங்க. இப்படி எல்லார் பசியையும் போக்குற இந்த குலசாமி மனிதாபிமானத்திற்கே ஒரு மணிமகுடம் மாதிரி. நான் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் வெல்ஸ் யூனிவர்சிட்டி சேர்மேன் டாக்டர் ஐசரி கே கணேசன் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். பத்மஸ்ரீ பாப்பம்மாள். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்னும் நம் முப்பாட்டன் திருவள்ளுவரின் திருக்குறளுக்கு 21ஆம் நூற்றாண்டின் இணையற்ற விளக்கமாய் வாழ்ந்து கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ பாப்பம்மாள் அவர்கள். விவசாயம் 4 ஏக்கரை 2 ஏக்கரை வச்சுட்டு பண்ணாங்கன்னா அதில் போட்டு எடுக்கிற மறுபடி அவங்களுக்கு கொடுக்குறதுக்கே பத்தாது. விவசாயம் சாப்பிட்றதுக்கு பத்தாது இடம். அதனால் ஆளுகள்லாம் பக்குவமாக செய்தால் தான் நாம் இருக்கிற பசங்கள்லாம் விவசாயத்துக்கெல்லாம் திரும்பி வரணும். விவசாயம் பண்ணுறேன்னு சொல்லி வந்தால் தான் நாட்டில் எல்லாம் நல்லா இருக்குது. விவசாயம் கோயம்புத்தூரில் 103 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இவரை இன்று சுறுசுறுப்புக்கு உதாரணம் காட்டப்படும் எறும்புகள் கூட வேலை செய்வதில் பாப்பம்மாள் போல் பழகு என்று சொல்லும் அளவுக்கு அதிகாலை முதல் மண்ணோடு இணைந்து பார்போற்றும் பசுமை புரட்சியை செய்து வருகிறார். அந்த காலத்தில் படித்தவனுக்கு பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. 1 ஏக்கரை நிலனாலும் இருக்கணும்பாங்க. இப்போ நிலமாண்டவன் அப்பா படிச்சிருந்தா போது பொண்ணு கொடுக்குறேங்கிறாங்க. இவரை சற்று நேரம் உற்று பார்த்தால் உழவுக்கும் தொழிலுக்கும் பாப்பம்மாவைப் போல் வந்தனம் செய்வோம் என்று புதிய வரிகளை புனைந்துரைக்கும்
இன்றைய இளைய தலைமுறையின் எழுதுகோல். இயற்கை விவசாயத்தில் இன்றைய இந்தியாவிற்கு முன்மாதிரியாக திகழும் இந்த 103 வயது மூதாட்டி இன்றைய இளம் தலைமுறையினருக்கும் நாளைய இந்தியாவிற்கும் ஒரு முன்னோடி வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். விவசாயி சேத்துல கை வச்சாதான் நீங்கள் எல்லாம் சோத்துல கை வைக்க முடியும். இல்லாட்டி விவசாயமே பண்ண முடியாது. விவசாயம் பண்ணுறது பற்றி இல்லை, நல்லா வீட்டில் 2 ஆள் கெட்டிக்கார ஆளாக இருக்கணும், நல்லா விவரம் தெரிஞ்சிருக்கணும், நாளும் தெரிஞ்சிருக்கணும். விவசாயம் இயற்கைக்கும் தம்மை சுற்றி வாழும் மக்களுக்கும் தன் மூச்சு இருக்கும் வரை உழைக்க எண்ணி கோவை தேக்கம்பட்டி ஊராட்சியின் வார்டு உறுப்பினராகவும் செயல்பட்டவர். இப்படி நலிந்து வரும் உழவை உயர்த்தும் நாற்றங்காலாக தெளிந்து வரும் இளைய சமுதாயத்திற்கு ஒரு திசை காட்டும் விசையாக வாழ்ந்து வரும் பத்மஸ்ரீ பாப்பம்மாள் அவர்களுக்கு 2021ஆம் ஆண்டுக்கான சாதனை பெண்மணி விருதை வழங்கி பெருமகிழ்ச்சி அடைகிறது வேல்ஸ் கல்விக் குழுமம். பாலியல் குற்றம். இந்த சொல் இன்றைக்கு பட்டி தொட்டியெல்லாம் பரவலாக எதிரொலித்துக் கொண்டிருக்கிறது. பெண்ணின் உடலை வெறும் போகப் பொருளாக மட்டுமே பார்க்கும் மிருகங்களை பற்றி பெண்ணோ அல்லது பெண்ணின் உறவினர்களோ வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு, குடும்பமானமே காற்றில் பறந்து போய்விடும் என்று அடுக்கடுக்காக சொல்லப்பட்டு வரும் பொய்யான பிம்பங்களால் கட்டுண்டு பாதிப்பை வெளியில் சொல்லாமலே மூடி மறைத்து விடுகிறார்கள். குற்றவாளிகளும் மிக சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள். அதன் விளைவு இன்றைய உலகத்தில் 20 நிமிடங்களுக்கு ஒரு பெண் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார். இவற்றையெல்லாம் ஊடகங்களின் வழி அறிந்து வெகுண்டெழுந்த அக்னி குஞ்சாய், பாதகம் செய்வர்களை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்ற பாரதியின் வாக்கிற்கு ஒரு நெருப்பு சான்றாய் இந்த மண்ணில் வலம் வந்து கொண்டிருப்பவர்தான் திருமிகு செரின் பாஸ்கோ அவர்கள். The idea of Nakshatra, the idea of starting a rape crisis center evolved when I was a student, when I was doing my masters at Loyola, through my internships. So I always tell all the students, take your internships very seriously. It will mold you to be whatever you want to be in life. தொலைக்காட்சிகளின் வழியும் அறிந்த அடுத்த நொடி பாதிக்கப்பட்ட பெண்களை தேடிச் சென்று தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை போராடி குற்றவாளிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் மகத்தான பங்களிப்பை ஆற்றி வருகிறார் செரின் பாஸ்கோ அவர்கள். பாதிக்கப்படும் பெண் குழந்தைகளுக்காகவும் பெண்களுக்காகவும் காவல்துறை, நீதித்துறை, மருத்துவத்துறை, குறிப்பாக ஊடகத்துறை என அனைத்து துறைகளின் உதவியோடும் சென்னையில் நட்சத்திரா ஃபவுண்டேஷன் என்ற சமூக சேவை அமைப்பின் நிறுவனராகவும் ரேப் கிரைசிஸ் மையத்தின் துணை நிறுவனராகவும் கடந்த 8 ஆண்டுகளுக்கும் மேலாக பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி பீடு நடை போட்டு கொண்டிருக்கும் தமிழ் மண்ணின் இந்த மகத்தான பெண்மையை போற்றி 2021ஆம் ஆண்டிற்கான வேல்ஸ் சாதனை பெண்மணி எனும் விருதினை வழங்கி பெருமை கொள்கிறது வேல்ஸ் கல்வி குழுமம். And I think my professors played a very important role. That is, my founder of Nakshatra, he was also the vice principal of Loyola. He inspired me to be whatever I am today. I thank you for this award. I always tell everybody that social work should be a thankless profession. We don't expect thanks, but such awards, makes us feel good, appreciated. Thank you.
வந்திருந்த அத்துணை பேருக்கும் அன்பும் நன்றியும். இந்த அங்கீகாரத்தை எங்கள் பள்ளிக்கே வந்து எங்கள் குழந்தைகள் மூலமாகவே எனக்கு கொடுக்க நினைக்கின்ற வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்கு பேரன்பும் பெரும் முத்தங்களும். மலைவாழ் மாணவர்களிடம் கல்வி வெளிச்சம் பாய்ச்சிய கல்வித்தாய் இவர். மாணவர்களின் கண்ணாடி என பெருமிதம் கொள்ளும் இவர் ஒரு உன்னத ஆசிரிய பிம்பம். சாதி மதங்களை கடந்து சமத்துவ கல்வி பேரியக்கம் கண்டவர். மாணவர்களே இல்லா பள்ளியை தன் முயற்சியால் உலகத் தரத்திற்கு உயர்த்திட்ட அரும் சேவைக்கும் பெரும் வியப்பிற்கும் சொந்தக்காரர் இவர். ஏழை எளிய மலைவாழ் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டு திருப்பணிக்காக கையேந்தும் அன்னை தெரசா இவர். கற்றல் கற்பித்தல் மூலமாக மலைவாழ் மக்களின் மாணவர்களின் கல்வி நலத்தையும் பொருளாதார வளத்தையும் தம் அயரா உழைப்பினால் உயர்த்திடும் இவரே திருவண்ணாமலையின் ஆசிரிய தீபம்.